வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகராஜா பேச வந்துள்ளேன். இன்றைய தினமும் பாசிட்டிவான நினைவுகள், எண்ணங்கள், நிகழ்வுகள் நடைபெறணும். காலமுறை எழுந்திருக்கும் போதே அன்றைய தினம் முழுவதும் நல்ல நிகழ்வுகளாக பாசிட்டிவாகவே நடக்கும். இது இயற்கையாக நடந்தால் சரி, இல்லை என்றால் என்ன செய்வது? நாம் நடத்தி வைத்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் காலமுறை பாசிட்டிவாக உங்கள் மைண்ட் ஃப்ரேம் செட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் பாசிட்டிவான சிலதை பிக்சரை பார்த்தீங்கன்னா தான் பாசிட்டிவாக உங்களுக்கு வரும். என்ன பார்க்க வேண்டும்? காலமுறைக்கு முன் இரவு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு காமாட்சி விளக்கு, அதில் தீபத்தை ஏற்றி வைங்கள். ஏன்னா காமாட்சி விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் எரியும். ஆமாம், இன்றைக்கி காலம்பரை தீபம் ஏற்றினா மறுநாள் காலம்பரை வரைக்கும் எரியும். சாயந்தரம் விளக்கு பொறுத்தீங்கன்னா மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் விளக்கு பொறியும். அதுதான் காமாட்சி அம்மன் அணையா விளக்கு. அது அப்படிலாம் உண்டான்னு இல்லை. என் ஆஃபீஸில் இப்பவும் உண்டு. 24 ஹவர்ஸ் எரியும். ஆமாம், காலம்பரை 9 மணிக்கு ஏற்றுவோம், மறுநாள் காலம்பரை ஆஃபீஸுக்கு 9 மணி வந்து 9 மணிக்கு எரியும். சரி, அது இருக்கட்டும். காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் பூஜை அறையில். அதை சுற்றி 3 இடத்துலையும் கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி, அப்படி 3 திசையிலையும் வையுங்கள். வைத்துட்டு அதுக்கு காமாட்சி விளக்குக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மணக்கட்டை மேலே கண்ணாடி, அதுக்கு முன்னாடி ஒரு பூ. அது என்ன பூனாலும் வைங்க. அந்த பூ மொட்டாக இருக்கணும், மலர்ந்திருக்கக்கூடாது. அந்த பூவை காமாட்சி விளக்கு முன்னாடி வைத்து விடுவீர்கள். இரவு நேரம், ஒரு இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மணின்னு வைத்துக்கொள்ளுங்கள். காலம்பரை எழுந்து தினமும் வந்து அந்த கண்ணாடியை பாருங்கள். தீபத்தோடு உங்கள் முகத்தை கண்ணாடியை பாருங்கள். அந்த பூ மலர்ந்து இருந்ததுனால் அன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கப் போகிறது. நீங்கள் வைத்தது மொட்டை அப்படியே இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த பூ ஒரு மாதிரி வேறு லெவல், அதை சொல்ல விரும்பல, வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி அதான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு 3 லெவலில் 3 இண்டிகேஷன் அன்றைக்கி நடக்க போகிறதுக்கு அந்த பூ காட்ட போகுது. பூ சொல்லிடும். ஒரு பூ மலர்ந்தால் பூவாக இருக்கணும். அது எந்த பூவாக இருந்தாலும் சரி, எதுனாலும் வைக்கலாம். செம்பருத்தி இருக்குது, வைங்க, காலம்பரை மலர்ந்துடும். ஆனால் மொட்டை வைக்கணும். நீங்கள் வைக்கும்போது மலர்ந்து பூ வைக்கிறாதீங்க. காலம்பரை எடுத்தீங்கன்னா காஞ்சி போயிடும். அப்புறம் தப்பாக வச்சுட்டுனா தப்பாக பதில் கிடச்சிரும். இது தினமும் செய்யுங்கள். பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் வரும், கிடைக்கும், உங்களுக்கு நடக்கும். தினமும் செய்யுங்கள். தினமும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும், பாசிட்டிவ் நிகழ்ச்சி நடக்கும், பாசிட்டிவ் நிகழ்வுகள் நடக்கும். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்பீர்கள். இதெல்லாம் தேவைப்பட வேண்டிய தகவல். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்பட வேண்டிய தகவல். ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய விஷயங்கள். கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.